அனைத்தவர்களுக்கும் வணக்கம். திமுக கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் பரப்புரையில் ஒரு மேடையிலேயே 100 தடவை பேசுற வார்த்தை என்னன்னா, நாங்கள் மகளிருக்கு 1000 ரூபாய் உதவி திட்டம் கொடுத்தோம், 1000 ரூபாய் உதவி திட்டம் கொடுத்தோம் சொல்லி பேசுறாங்க. அந்த ஒரு திட்டத்தை ஓயாம அந்த தேர்தல் அறிவிச்ச நாள்ல இருந்து இன்னைய தேதி வரைக்கும் பரப்பிட்டு வராங்க. ஆனா அவர்கள் பேசும் அந்த திட்டத்தாலே அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி மக்கள் எல்லாமே அவங்கள வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. போராட்டம் எல்லாமே எந்த இடத்துல 1000 ரூபாய் பத்தி பேசுறாங்களோ அந்த இடத்துல எல்லாமே மக்கள் எல்லாமே வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அது போல நிகழ்வு தற்போது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா நீங்க அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. திமுக கட்சி மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டம் கொண்டு வந்தாங்க. அது வரவேற்க திட்டம் தான். மக்கள் சிறிதளவு பயனடைகிறாங்க, அது வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா இந்த ஒரு திட்டத்தை மட்டுமே கொண்டு வந்துட்டு மக்கள் எல்லாமே பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டாங்க, மக்கள் எல்லாமே நிம்மதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான பிம்பம் உருவாக்குறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த 1000 ரூபாய்ன்றது மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பயன்படுது, சரி, நல்ல விஷயம் தான். ஆனா அதை அந்த ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க தொடர்ந்து என்ன சொல்றீங்கன்னா, மக்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, மக்கள் எல்லாமே அருமையா இருக்காங்க, மக்கள் எல்லாமே நல்லா நிம்மதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இந்த 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு தான் அவங்க குடும்பத்தையே வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த 1000 ரூபாய் வந்தா மட்டும் தான் நம்ம குடும்பமே நடத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு மக்கள் எல்லாம் சென்றிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க எல்லாம் பேசுறீங்க. ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாரு ஞாபகம் இருக்குங்களா? என்ன எல்லாம் பளபளப்பா இருக்கீங்க, என்ன மேக்கப் எல்லாம் அதிகமாக போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? ஓ, 1000 ரூபாய் வந்துடுச்சா அப்படின்னு பேசினாரு. அது போலதான் மக்களுக்கிட்ட இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு போற இடம் மேடையெல்லாம், எந்த மேடை வேணா பாருங்க, அந்த மேடையில யார் வேணா இருக்கட்டும், அது எந்த மு.க. ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ, இல்ல துரைமுருகன் அவர்களோ, யாரா இருக்கட்டும், ஆனா அவங்க வாயிலிருந்து வர ஒரு முக்கியமான வார்த்தை, அவங்களுடைய சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை வருதோ இல்லையோ, நாங்க தான் 1000 ரூபாய் கொடுத்தோம், நாங்க தான் 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு மேடைக்கு பேசியிருக்காங்க. ஆனா இவங்க தொடர்ந்து மேடைக்கு மேடை நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க, சரி, நல்ல விஷயம் தான், அதை அப்படியே பேசிட்டு போயிருக்காங்கல்ல. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மு.க. ஸ்டாலினும் பல இடங்களில் போய் என்ன கேட்கக்கூடாது கேள்வி கேட்டாங்கன்னா, மக்களிடத்துல குறைன்றது கேட்கவே கூடாது. ஏன்னா இவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி இருக்குல்ல, மக்கள்கிட்ட போய் குறை கேட்கலாமா? ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, திமுக கட்சியில மகளிருக்கு 1000 ரூபாய் காசு வருது, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாரு. சரி, அதோட கம்முனாந்துருக்கல, இவர் டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, எல்லாம் நம்ம கட்சி ஆளுங்க தானே, என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற தைரியத்துல யாருக்கெல்லாம் காசு வரல அப்படின்னு சொல்லி கேட்க சுற்றி இருக்கலாம் உடனே கை தூக்கிட்டாங்க. அடடா, என்னடா இது ரொம்ப போச்சுன்ற அளவுக்கு. அப்படியாம்மா, உங்களுக்கு நாங்கள் சீக்கிரமாக வாங்கி தரோம்னு சொன்னாங்க. அதில் இருக்க ஒரு பெண்மணி உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொல்றீங்க எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு வரல, உங்க பக்கத்து வீட்டு வரலையா, யாருக்குமே வரலையா? மகளிர் இங்க எத்தனை பேர் இருக்கீங்களே, எத்தனை பேருக்கு வருது? யாருக்குமே வரலையா? நம்பிக்கை இருக்கா? தலைவர் கொடுப்பார் நம்பிக்கை இருக்கா? என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க எங்களுக்கு காசே வர மாட்டேதுங்க, எல்லாமே இந்த அளவுக்கு பேசுறீங்க, எல்லாம் பண்றீங்க, எங்களுக்கு வரவே மாட்டிருக்கு, நாங்கள் எழுதி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மா புலம்ப, ஐயோ இது என்ன பூதாகரமா ஆயிடும் போலன்னு சொல்லிட்டு உடனே உதவி செய்ய, சரிம்மா இருமா, ஏற்கனவே 1.5 கோடி மக்கள் மகளிர் தொகை வாங்கிட்டு இருக்காங்க, இன்னொரு 50 லட்சம் மக்கள் தான்மா, அதுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோமா, கொடுக்குறோம் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் எப்பா இதுக்கப்புறம் ஆயத்தோட சொல்லி அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு அடி வாங்கினாரு, இதோட கம்முனா இருக்கணுமா இல்லையா? ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, மீண்டும் அடுத்த தேர்தல் பிரச்சாரத்துல வேற ஒரு தொகுதிக்கு சென்று வாக்கு சேகரிக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா, மீண்டும் இப்பயும் ஒரு நம்பிக்கை இருக்கு, சரி அந்த கூட்டத்தில் அப்படி ஆயிடுச்சு, ஆனா இந்த கூட்டத்தில் சுத்தி நம்மளுடைய கட்சிக்காரன் தான் இருப்பாங்க, அந்த ஒரு நம்பிக்கையில மீண்டும் எல்லாருக்கும் 1000 ரூபாய் வருதான்னு கேட்டதுதான். உடனே சுத்திருக்கலாம், எங்களுக்கு வரல, அது எங்களுக்கு கொடுக்க மாட்டிருக்காங்க, நாங்க கொடுத்தாலும் எங்களுக்கு வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அப்படியே குறைகளை கொட்டி தீர்த்துட்டாங்க. உடனே அவங்க திமுக கட்சிக்காரங்க வாக்குறுதி கொடுத்தா செய்வோமா, அதெல்லாம் நம்பிக்கை இருக்குல்ல, கொஞ்ச நாள் பொறுங்குமான்னு சொல்லிட்டு சீக்கிரமா அடுத்த கட்ட வேற டாபிக் பேசிட்டு கிளம்பிட்டாரு. எப்படியும் மனசுல வச்சிருப்பாரு, எப்பா இதுக்கப்புறம் நம்ம இந்த 1000 ரூபாய் பத்தி பேசலாம், ஆனா எல்லாருக்கும் வருதா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் கேட்கவே கூடாது அப்படி என்று ஒரு உறுதிமொழியை அவர் மனசுக்குள்ள எடுத்துட்டு இருப்பாரு. தொடர்ந்து 2 இடங்கள்லாம் கேட்டாரு, ஆனா அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க. அதன் பிறகு அந்த எண்ணமே அவர் வந்திருக்காது. இதே போல ஸ்டாலின் அவருக்கு காலையிலேருந்து அங்க காய்கறி சந்தை இல்லாம போய் நடைபெற்று சேர்ந்து அந்த இடத்துல ஓட்டு கேட்கிறாரு. அந்த இடத்துல சரி இவங்களும் நம்ம கட்சிக்காக தான் இருப்பாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் அவங்க கேட்க, உடனே அவங்க எங்களுக்குலாம் 1000 ரூபாய் வரவே மாட்டேங்குது, என்னவே கண்டுக்க மாட்டீங்களா, நாங்களாம் கஷ்டப்படுறோம்,
நாங்களாம் வந்து இன்னைக்கு காய்கறி விற்றா தான் எங்களுக்கு சாப்பாடு, கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா நீங்கள் எழுதி போட்டிங்களா, ஒரு குறிப்பிட்ட விதிமுறைக்கு இது மட்டும் தான் அந்த காசுகள் வந்து கொடுக்கப்படுன்னு சொன்ன உடனே, என்ன விதிமுறை, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை தொடர்ந்து அந்த இடத்துல நவர முடியாமல், ரெண்டாவது இந்த பெண்மணிகிட்ட ஏன்டா பேசணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க அடுக்கடுக்கா அடுத்து பேச, இவரோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எந்த இடத்துல எங்கள் கூட்டு வந்து நிறுத்திப்பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க திமுக நிர்வாகி பார்த்து முறைச்சிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது பக்கத்தில் இருக்க பெண்மணிக்கு செல்ஃபி கொடுக்குற ஒரு முக்கியமான வேலைக்கு அப்படியே நகர்ந்து போயிட்டாரு. இந்த பெண்மணியும் பேசிட்டு தான் இருந்தாங்க, ஆனா இவர் கண்டுக்கல. தொடர்ந்து அடுத்த வேலையா எல்லாருடைய செல்ஃபி எடுக்கிற ஒரு முக்கியமான வேலைக்கு நகர்ந்து போயிட்டாரு. இதே போலதான் போயிட்டு அந்த 1000 ரூபாயோட பெருமையை பத்தி பேசினாவே அந்த இடத்துல மக்கள் இவங்க எவ்வளவு பெருமை பேசுறாங்களோ அதுக்கு எல்லாருமே மிகப்பெரும் எதிர்ப்பலன்றது தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனா இவங்க லைட்டா கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம பெருமை மட்டும் தான் பேசணும்பா, யாருக்கிட்ட போய் காசு வருதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவே கூடாதுப்பா, அதுக்கப்புறம் நம்ம நிலைமைன்றது ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுதாரிச்சுட்டு இப்போ அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வருது, சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றது மட்டும் தான் பேசலாம் தவிர ஒரே ஒரு இடத்துல கூட இதுக்கப்புறம் 1000 ரூபாய் உங்களுக்கு வருதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்க மாட்டாங்க. சரி, திமுக கட்சிக்காரங்க மேடைக்கு மேடை இந்த 1000 ரூபாய் ஒரு திட்டத்தை மட்டுமே தொடர்ந்து பேசிட்டு வராங்க, மக்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்துடுவோம். நன்றி.